எவ்வளோ டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னு தெரியுதா. இதோட ஃப்ளாஷிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகம். பாருங்கள், இது பூராமே வந்து டஸ்ட்டு தான். ஜஸ்ட் இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து மாட்ட போகிறோம். ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம், ஸ்ப்ளெண்டர் bs6. ஸோ இதில் நம்ம சர்வீஸ் பண்ணுறது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது வந்து ஜென்ரல் சர்வீஸு. ஸோ இதுவுமே வந்து ஜென்ரல் சர்வீஸ் தான், பட் இருந்தாலும் இது வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். வாட்டர் வாஷ்லாம் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் நம்ம ஏன் போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த சர்வீஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சைடில் வந்து இந்த கிளச் கேஸ் பேக்கிங், கிளச் கேஸ்ன்னு இந்த பக்கம் வந்து இருக்கும், ஆயில் ஃபில்டரெல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஆயில் ஃபில்டரை வந்து நம்ம இன்றைக்கி வந்து கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு மாட்ட போகிறோம். ஸோ அது எதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் ஃபர்தராக உள்ளே சொல்கிறேன். அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் உள்ளே கழட்டிட்டு சொன்னோன்னா தான் உங்களுக்கும் அது புரியும். அப்புறம் வந்து இந்த பேக்கிங் வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்மளுக்கு வந்து ப்ரௌன் கலர் பேக்கிங் தான் போடணும், அது வந்துன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் அது கிடைக்கல அப்படிங்கிற டெம்பரரியாக வேண்டி இது வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் சர்வீஸு நான் வந்து இன்னொருக்கா மாற்றும்போது குயிக்காக மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த பேக்கிங்கு கொஞ்சம் சீக்கிரமாக போயிடும். அதர்வைஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பார்த்திங்கன்னா ஜென்ரல் சர்வீஸில் தான் இதுவுமே வரும். பட் இருந்தாலும் அதர் திங்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு இதை வந்து நான் எப்படி வந்து இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, 3 சர்வீஸ் கொன்ஸ் வந்து நான் வந்து இதை கழட்டி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம வந்து 2 சர்வீஸ் வந்து முடிச்சிட்டோம். ஆயில் மட்டும் மாற்றி விட்டு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தோம். இதில் வந்து பார்த்தோம்னா வந்து இன்றைக்கி சரி ஒரு 9000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து சரி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் ஃபில்டரெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணி ஆயில் மாற்ற போகிறேன். ஸோ அது ஒரு வீடியோவாக போட்டுடலாம், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து வழக்கம் போல் தான் ஆயில் வந்து ட்ரை பண்ணிக்குவோம். உள்ளே வந்து அது எப்படிங்கிறத போன சர்வீஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ அது பெரிய விஷயம் இல்லை. கீழே ஒரு நட்டு இருக்கும், அதை லூஸ் பண்ணி விட்டோம்னா ஆயில் வந்து கீழே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஆயில் ட்ரை பண்ணிக்கலாம். ஆயில் ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம். ஆயில் வந்து கீழே வந்து ட்ரை ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிக்கரை வந்து ரிமூவ் பண்ணோம். ஸோ கிக்கரை கழட்டி எடுத்துருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிளை வந்து ரிமூவ் பண்ணி விடணும். அதுக்கு வந்து அவ்வளோதான். இதை லூஸ் விட்டு கீழே தள்ளி இந்தெல்லாம் தள்ளிங்கன்னா அந்த ஸ்டார்ட் மட்டும் ரிமூவ் ஆயிடும். ஜஸ்ட் சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஆயில் இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த போல்ட் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். 8ஆம் நம்பர் டீ யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இந்த ஃபில்ட்ரு வந்து இது வழியாக தான் வந்து ஆயில் சர்க்குலேஷன் எல்லாம் ஆகும். இது ஒன்று. இந்த இடத்துக்கால வந்து இந்த பம்பு வந்து நம்ம இந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம். கீழே வந்து ஃபில்டர் ஸ்க்ரீன் சொல்லிவிட்டு ஆயில் ஃபில்டர் ஸ்க்ரீன் ஒரு பார்ட் கொடுத்துருப்பாங்க. இது கீழே வந்து இன்சைடில் இருக்கும், அதை நான் எடுத்து காட்டுறேன். இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பழைய ஆயில் உள்ளே வந்து நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து டஸ்ட்டு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த தெரியுதா எவ்வளோ டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னு தெரியுதா. எல்லாமே வந்து இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம இன்ஜின் பார்ட்ஸ்குள்ளே போகும்போது சின்ன சின்ன மைன்யூட்டான ஹோல்ஸ் தான் இருக்கும், ஹெட்டுக்கு சர்க்குலேஷன் ஆகிற டியூப்லாம். ஸோ அதிலலாம் போய் அடைச்சிக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10,000 கிலோமீட்டருக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இது க்ளீன் பண்ணி மாட்டுறது வந்து சேஃபு. ஸோ இதை வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, கெரோசின் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். கெரோசின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மண்ணெண்ணெய் தான் நம்ம வந்து கெரோசின் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் வந்து நான் வந்து கெரோசின் எடுத்திருக்கேன், மண்ணெண்ணெய் ஏன் நான் வந்து சூஸ் பண்ணேன் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னா, இதோட ஃப்ளாஷிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகம். அதாவது வந்து தீப்பற்றக்கூடிய பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
அது என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து அதிகம் 38 டிகிரியில் தான் வந்து இது ஸ்பார்க் வந்து தீப்பற்றும். அதனால் வந்து நான் வந்து மண்ணெண்ணெய் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்ப்ளெண்டர் அந்த டாக்குமெண்ட்லேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் அவங்க வந்து மண்ணெண்ணெய் தான் வந்து சொல்லியிருப்பாங்க, இதில் வந்து க்ளீன் பண்ணுங்கள், இல்லைனா வந்து இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணிக்குவோம், கெரோசின் அப்படின்னு சொல்கிற மண்ணெண்ணெய். ஸோ இந்தளவுக்கு வந்து க்ளீன் பண்ணிடுங்க. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக லாக் ஆகிற மாதிரியும் ஆயில் சர்க்குலேஷன் வந்து டைரெக்டாக இதுலேருந்து வெளியில் வர மாதிரியும் எக்ஸிஸ்ட் வேறு எங்கேயும் போகாது இருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இதில் வந்து செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு வந்து நம்ம இதில் வச்சு அப்படியே அந்த கவுண்டர் சைட் ஸ்க்ரூன்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து வச்சு அப்படியே டைட் பண்ணோம்னா சரி. உள்ளே வந்து எந்த டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்குங்க. இதுவும் மஸ்ட் ஒன் தான். சர்க்குலேஷனுக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். அதனால் இது வந்து ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டோம்னா ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஸோ அவ்வளோதான். இந்தளவுக்கு ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தோம்னா நம்மளோட கிளட்ச் யூனிட்டு. ஸோ நம்மளுக்கு கிளட்ச் யூனிட் நம்ம வந்து எதுவும் பண்ண தேவையில்லை. கிளட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது, அதை அப்படியே விட்டுருவோம். ஜஸ்ட் அங்கங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவோம். கீழே வந்து இந்த பேக்கிங் ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். இந்த பேக்கிங் எடுத்துகிட்டு கீழே வந்து இங்கே பாட்டமில் பேக்கிங் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டர் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒன்று இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இந்த ஃபில்டர் ஸ்க்ரீனில் வந்து ஆயில் வந்து ஃபில்ட்ரு ஆகும். பாருங்கள், இது பூராமே வந்து டஸ்ட்டு தான். இது வந்து நம்ம வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணுங்க. பாருங்க பின்னாடி பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டுன்னு பார்த்தீங்களா. அந்த டஸ்ட்டெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து போய் அடித்து சர்க்குலேஷன் வந்து ட்ராப் பண்ணுறது. அதுவாக கீழே வந்து அங்கங்கே ஆயில் இருக்கும். ஸோ அந்த ஆயிலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இதையும் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு ஜஸ்ட் இன்செர்ட் பண்ணோம்னா போதும். ஸ்ப்ளெண்டர் மட்டும் இல்லை, எந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனாலும் ஆயில் சர்க்குலேஷனுங்கிறது மஸ்ட்டு ஒன்று. ஸோ ஆயில் சர்க்குலேஷன் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டான பார்ட்ஸுக்கு தான் இருக்கும் அங்கங்கே ஆயில் சர்க்குலேஷன் ஆகுறது, ஹெட் வரைக்கும். ஸோ எல்லாமே மூமெண்ட் பார்ட்ஸுங்கிறனால வந்து சின்ன அளவுக்கு கூட நம்மளுக்கு வந்து ஆயில் சர்க்குலேஷன் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்ஜின் வந்து சீஸ் ஆகிடும். ஸோ அந்த ரேஞ்சுக்கு போயிடும். ரொம்ப ஹீட் அப்நார்மல் ஆகும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த டஸ்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா வந்து நம்மளுக்கு வந்து சர்க்குலேஷன் கம்மியாகும். சர்க்குலேஷன் கம்மியாச்சுனாலும் இன்ஜின் ஹீட் அதிகமாகும். அதனால் வந்து நம்ம ஒரு மினிமம் ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸாவது வந்து இந்த மாதிரி ஃபில்டர் ஸ்க்ரீன் இதெல்லாம் வந்து பாருங்க இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி போட்டுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இது வந்து ஃபாலோ பண்ண பாருங்கள். ஈஸியான மெத்தட்ஸு தான். நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பைக்கு வந்து சேஃபாக இருக்கும். இதில் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிராங்க் ஷாஃப்ட் கூட வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து இந்த கேஸ் இது வந்து அவுட்டர் கேஸு. இந்த அவுட்டர் கேஸில் வந்து ஒரு பின் இருக்கும். இந்த பின் வழியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த ஹோல்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகும். இந்த ஹோல்ஸ் வந்து இங்கே மேட்ச் ஆகும். இந்த இதில் வந்து அப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் வரும். அது வந்து இது வந்து ஆயில் பம்ப் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை வந்து இந்த பார்ட்டை வந்து ஆயில் பம்ப் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பார்ட்டில் வந்து உள்ளே வந்து இங்கே இதில் கூட கனெக்ட் ஆயிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் வந்து வெளியில் வரும். அதுக்கப்புறம் வந்து இது மேலே வந்து 2 அப்பர் ஹோல்ஸுமாக இருக்கும். இந்த 2ல் இது இடையில வந்து ஃபில்ட்ரு வச்சுருப்பாங்க. ஃபில்டர் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த ஃபில்டர் ஸ்க்ரீனில் வந்து ஃபில்ட்ரு ஆகி மேலே அதாவது வந்து
இந்த பம்புன்னு சொல்லிக்கலாம். அது வந்து ஆயில் பம்புக்கு போய்ட்டு இதுலேருந்து வந்து ப்ரெஷர் பண்ணி சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வழியாக சென்ட்ரிஃபியூகல் ஃபில்டர் வழியாக நம்மளுக்கு வந்து இன்ஜினுக்கு சர்க்குலேஷன் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து இது வந்து அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து எங்கே ஒரு டிஸ்டர்ப் ஆச்சுனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஜினுக்கு வந்து சேஃப் கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இதிலலாம் வந்து பார்ட்ஸ்லலாம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். எந்த ஒரு டஸ்ட்டுமே வந்து உள்ளே வந்து இருக்காத அளவுக்கு க்ளீனாக சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸில் வந்து நம்மளுக்கு இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து டஸ்ட்டு தான். இதோ இங்கேயுமே வந்து டஸ்ட்டு தான். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே இந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணி போடணும். க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்டர் கேஸ் முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. இதுலேயும் வந்து டஸ்ட் இல்லாத அளவுக்கு க்ளீன் பண்ணிடுங்க. அண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து கிளச் லிவரு. ஸோ இதுதான் வந்து கிளச் வந்து எங்கேஜ் பண்ணுறது டிஸ்எங்கேஜ் பண்ணுறது தான். ஜஸ்ட் இது வந்து பின் மாதிரி தான் இருக்கும். இன்சர்ட் பண்ணிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஓரிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஆயில் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அண்டு வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு வந்து பார்த்திங்கன்னா கிக்கர்லேருந்து நம்மளுக்கு ஆயில் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆயில் சீல் ஒன்று இருக்கும். இந்த ஆயில் சீலுமே வந்து போயிடும். நம்மளுக்கு வந்து ஒரிஜினலுங்கிறனால லைஃப் வருது. நம்ம வந்து நெக்ஸ்ட் சர்வீஸில் கண்டிப்பாக மாற்றுற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் ஸ்க்ரீன் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு வந்து ஒரு துணி வச்சு கூட துடைச்சிட்டு கம்ப்ளீட்டாக டஸ்ட் இல்லாத அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த பள்ளமாக இருக்கு இல்லையா, அந்த பள்ளமாக இருக்கிற பார்ட்ஸ் வந்து அப்படியே மேலே போகிற மாதிரி அப்படியே வச்சு ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான். bs6 வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகலை. இது வந்து பழைய ஸ்ப்ளெண்டரோடது bs4 மாடலெலாம். பட் bs6 வந்து இந்த அளவுக்கு வந்து டிஃபர் வருது. ஸோ நம்ம வந்து அதை பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து மாட்ட போகிறோம். அளவாக கட் பண்ணணும். ஸோ இதை பார்த்து வாங்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. இந்த கட்டு வரும். இது நார்மலாக வந்து இப்படி ஃப்ளாட்டாக இருக்காது. இதில் வந்து இப்படி கட்டு வந்த மாதிரி வரும். ஸோ பேக்கிங் வந்து பார்த்து வாங்குங்க. ஸோ அவ்வளோதான். இந்தளவுக்கு வந்து லைட்டாக வந்து கட் பண்ணி விட்ருக்கோம். இந்த பார்ட் வந்து ஜஸ்ட் அதை வந்து மேலே வச்சு அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ வந்து அப்படியே மாட்டுவோம். ஸோ அவ்வளோதான். கரெக்டாக உட்காந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அப்படியே அந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதான். இந்த கிக்கரை வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து மாட்டிட்டு ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கிக்கரை ஃபுல்லாக மாட்டிட்டு அடுத்து வந்து இந்த கிளச்சை வந்து நம்ம வந்து மாட்ட போகிறோம். கிளச்சை வந்து அப்படி லைட்டாக தூக்கி ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து நம்ம வந்து ஆயில் ட்ரைன் பண்ணி விட்டோம் இல்லையா, அந்த நட்டை போட்டு டைட் பண்ணிடலாம். அப்புறம் அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றலாம். நம்ம எப்பவுமே ஹீரோ 40 தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவும் வந்து ஹீரோ 40 தான். ஆயில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். எல்லாம் கீழே நட்டு எல்லாமே போட்டு மேலே கீழே எல்லாமே டைட் வச்சுட்டு ஆயில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதான் ஆயில் ஃபில் பண்ணிட்டு ஜஸ்ட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து இந்த லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஃபுல் த்ரெட்டை ஏற்றிக்குங்க.
ஃபுல் த்ரெட் ஏற்றிட்டு இப்போ லூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். நம்ம ஆயில் லெவல் கட்டுறோம் பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இதுதான் வந்து நம்மளுக்கு ஆயில் லெவல். ஸோ இதுக்கு மேலே இருக்குது பார்த்தியா, இந்த செகண்ட் கோட்டுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆயில் ஃபில் பண்ணோம். இதுக்கு ஃபஸ்ட்டு கோட்டு கிட்ட போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப டெட் லெவலுக்கு போயிடுச்சு, ரொம்ப ப்ராப்ளம் ஆயிருன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இது வச்சு கூட அடிக்கடி வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். பட் செகண்ட் சர்வீஸ் ஆர் தேர்ட் சர்வீஸில் நீங்கள் அதை வந்து கழட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி பண்ணுறது வந்து சேஃபு. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸியான மெத்தேடு தான். நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ஆயில் சீலு, இந்த ஓரிங்கு இதெல்லாம் மாற்றுவோம். அந்த பேக்கிங் வந்து நம்ம ப்ரௌன் கலர் போடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில், அதாவது வந்து நெக்ஸ்ட் வீடியோ மீன்ஸ் அடுத்த சர்வீஸில் வந்து நம்ம அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம டீட்டெயிலாக போடுவோம்.